என்னன்னா மனிதர்களைப் போல கற்கவும் முடிவெடுக்கவும் சிந்திக்கவும் கணினி மற்றும் இயந்திரங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். ஏஐ உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, மனித வேலையை குறைக்கிறதுக்காகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் முடிவெடுக்கிறதுக்காகவும் ஒரு சிக்கலான பிரச்சனையை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தானாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குறதுக்காகவும் தான் ஏஐ உருவாக்கணும். ஏஐயில் மொத்தம் 3 வகைகள் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேரோ ஏஐன்னு சொல்லலாம், குறுகிய ஏஐன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு ஜென்ரல் ஏஐ, பொதுவான ஏஐயும் இருக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு சூப்பர் ஏஐன்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேரோ ஏஐனா குறுகிய ஏஐன்னு சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பணியை மட்டும்தான் அது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிரி சொல்லலாம், அலெக்ஸா, கூகுள் டிரான்ஸ்லேட் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வந்து ஜென்ரல் ஏஐ. இது ஒரு பொதுவான ஏஐன்னு சொன்னேன். மனிதர்களினோட நுண்ணறிவை போல அது செயல்படக்கூடியது, ஆனால் அது இன்னும் உருவாக்கப்படலை. தேர்ட் ஒன் வந்துட்டு சூப்பர் ஏஐ. இது மனிதர்களை விட மேலான அறிவுத்திறனுடையது. இது ஒரு கற்பனை நிலைன்னு சொல்லணும். அடுத்தது ஏஐடைய முக்கியமான கருவிகள். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் லேர்னிங், செகண்ட் வந்து டீப் லேர்னிங், தேர்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ், ஃபோர்த் வந்து கம்ப்யூட்டர் விஷன். மிஷின் லேர்னிங் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை வந்து அதுக்கிட்ட சால்வ் பண்ணறதுக்கு கொடுக்குறோம், ஆனால் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே இல்லாமல் அது வந்து நம்மளுக்கான ரிசல்ட்டை ஏஐ வந்து கொடுத்துரும். டீப் லேர்னிங் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் அதுக்கிட்ட கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லணும்னா ஆஸ் ஏ ஹியூமன் பிரெயின் எப்படி திங்க் பண்ணுவோம், சேம் அதே ப்ராசஸ்லேயே திங்க் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கறது வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம நேச்சுரலாக எந்த லாங்குவேஜில் அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோமோ சேம் அதே லாங்குவேஜ்லேயே நம்மளுக்கு அவுட்புட்டும் கொடுக்கறது நேச்சுரல் லாங்குவேஜ். அடுத்தது கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னா வீடியோஸ் மூலியமாவோ இல்லை இமேஜஸ் மூலியமாவோ அதுக்கிட்ட நம்ம ஒரு சொல்யூஷன் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சரையுமே ஏஐ வந்து கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ ஏஐ எங்கெங்கே பயன்படுதுன்றது மக்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இதெல்லாம் பயன்படுது அப்படின்றது இப்போ ஹாஸ்பிட்டலில் போனோம்னா மருத்துவத்தில் ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுல ஏஐயோடைய எந்திரத்தில் தான் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது இல்லாமல் கார் டிரைவிங், செல்ஃப் டிரைவிங்க்கு வந்து டிரைவரே இல்லாமல் கார் மூவ் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னுமேவும் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. வணிகத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, விவசாயத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு தெரியுது.